நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி அளிப்பாராக. இறை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள். பொங்கலோ பொங்கல், புதுவருட பொங்கல், மங்களமாய் பொங்கல், மனையிலிடும் பொங்கல். இந்த பொங்கல் என்று சொன்னவுடன் அல்லது பொங்கல் விழா என்று சொன்னவுடன் நமது மனக்கண்களுக்கு விருந்தாக வந்து நிற்கின்றவர் விவசாய பெருங்குடி மக்கள். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அச்சாணியாக இருப்பவர்கள் இந்த விவசாய பெருங்குடி மக்கள். வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகள் மிகுந்த வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. காரணம், அவர்கள் இந்த விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றவர்கள். ஆகவேதான் வள்ளுவர் பெருமகனார் சொல்லுவார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நமது தாய் தமிழகம், சிறப்பாக தென் தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாடு என்று சொல்லும்பொழுது தமிழ்நாடு முழுவதுமாக, ஏன் இந்திய தென் மாகாணங்களில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆக இந்த நாளிலே நாம் அனைவரையும், இந்த விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். மார்கழிக்கு பின் பிறந்த மாண்புள்ள தைப்பாவாய், ஏர்பிடிக்கும் உழவர்களின் இல்லமெல்லாம் தேன் பெருக, பார் முழுதும் பால் பெருக, பண்புள்ள இனம் பெருக, புதுமையுள்ள காலம் பொங்க, புதிய பல தொழில் பொங்க, இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த இன்னல் என்னும் இருள் நீங்க, தென்னாட்டின் திருநாளே தேன் தமிழ் பொங்கலே, நின் வரவு நானிலத்தில் இனியதாய் வருகவே என வாழ்த்துவோம். அவ்வாறு வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, நமது விவசாய பெருங்குடி விவசாய தொழில் செய்கின்ற அத்தனை மக்களுக்காகவும் இன்று ஜெபிப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நம்முடைய தாய் தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராயிருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளைப்பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.